வரிசையிலே முதலாவதாக மிருக காட்சி சாலை எனும் வடிவமைப்பிலே இந்த கண்காட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அழகான மிருக காட்சி சாலை அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே ஆக்கத்திறன் கூடிய ஒரு மிருக காட்சி சாலையாக அமைந்திருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கண்காட்சி தொகுதியிலே அழகாக இசை கருவிகளை அமைத்திருக்கின்றார் அந்த சிறுவன். ஹார்மோனிய வாத்தியம் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு வயலின் வாத்தியம், அதோடு 2 இசை கருவிகளும் உள்ளடங்களாக அந்த இரண்டாவது காட்சி அமைந்திருக்கின்றது. மூன்றாவது பூமி எம் கையில் என்ற ஒரு துணைப்பொருளை அழகான ஒரு பூமி பந்து அங்கே 2 கைகள் மேலோங்கி பூமி நம் கையில் என்ற துணைப்பொருளை அமைத்தவாறு அந்த காட்சி அமைந்திருக்கிறது. அதற்கு கீழே கிளீன் ஸ்ரீலங்கா என அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீலங்காவில் கடல் மார்க்கமான தரை மார்க்கமாக அதோடு ஒளி அமைப்பை கூட இது வழங்கி இருக்கின்றது. தொடர்ந்து 4வது தொகுதியிலே தொழில்நுட்ப ரீதியான தொகுதியாக இந்த தொகுதி காணப்படுகிறது. மின்சார உபகரணங்களை இங்கே வடிவமைத்திருக்கின்றார். மின்சார பொருட்கள் என்றால் என்ன 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 இருக்குதுல? டிவி, ஃபேன், அழகாக மின்சார பொருட்களான டிவி, ஃபேன் போன்ற அழகாக பொருட்களை வடிவமைத்திருக்கின்றார்கள். அதோடு தண்ணி எடுத்து மரங்களுக்கு ஊற்றுகின்ற முறையும் கூட அங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள். 5வது தொகுதியை உற்று நோக்குகின்ற போது அங்கே அமைந்திருக்கின்றது. கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் என்ன? இல்ல 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 இதெல்லாம் என்ன? இது என்னன்னு சொல்ற? இது என்ன? இது வாழைப்பொத்தி. அழகாக பழங்கள், காய்கள் என மீன் வகைகளையும் உள்ளடக்கியதாக இங்கே இருக்கின்றது. அழகாக உள்ளியும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் பழைய எல்லாம் அதுக்கு பெயிண்டிங் பண்ணுறது இருக்கு. எல்லாமே அந்த ஐட்டங்கள் தானே? இது எல்லாம் இதுதான் வருது. ஷாப்பிங்ல இருக்கும். இது அந்த இது தொடர்ந்து நாங்கள் 6வது தொகுதிக்குள் நுழைகின்றோம். இது என்னம்மா? வீட்டு தோட்டமோ? அப்படி என்ன என்ன என்னென்ன மரங்கள் கண்டுகள் நிற்கின்ற சொல்லுங்க பார்ப்போம். செடிகள் பிள்ளைங்கம்மா அது என்னது? இது இது என்ன? இதுக்கு இந்த கண்டு பூக்கண்டா என்ன பூ? என்ன பூ? நல்லியப்பூ கட்டிக்காரி. அது என்ன அதில் கட்டி இருக்காது? அது அது
என்ன பூ? வீடா? இது ரெண்டு பாதுகாக்கிறதா? அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற வீட்டு தோட்டம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கையோடு கூடியதாக வீட்டு தோட்டம் அங்கே யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தும் பனைமரம் கொன்றதாக இந்த வீட்டு தோட்டத்தை 6வது தொகுதி ஈஸ்வரர் அமைந்திருக்கிறார். வழிபாட்டு தலங்களாக 7வது தொகுதி அமைந்திருக்கின்றது. இலங்கை என்ற நாமத்தை கொடியாக கொண்டு நடுவிலே இலங்கை என்ற கொடி பறக்க அதை சுற்றி 4 மதத்தவர்களும் ஒரே நம்பிக்கையை கொண்டு அன்பு எனும் ஒருங்கிணைப்பில் வாழ்வதற்காக 4 மதங்களையும் ஒன்றாக இணைத்து வழிபாட்டு தலங்கள் என்ற நாமத்தோடு அமைந்திருக்கின்றார்கள். அழகாக அங்கே இலங்கை கோடி முன்பாக 4 மதத்தை பின்பற்றுகின்ற மத தலைவர்களை கூட அமைந்திருக்கின்றார்கள். அழகான முறையிலே இந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய புனித நூல்கள் எல்லாம் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது 3 கலர் மிஸ் பண்ணி கம் கலர் தரது. இத கலர் சேரக்கு கலர் மாறும். இது வெள்ளை கலர் இது என்ன கலர்? என்ன கலர்? இப்ப இதுல இருக்கிற கலர் வந்து இங்க வந்து சேருதா? ஓ சேருது. மிஸ் பண்ணி சேருது. இது வந்து ஃபுல்லா இங்கேயால சேர்ந்தது. இது இங்க இருந்து வருது. இது சிவப்பும் இந்த இதுல மிக்ஸ் ஆகி வருது. ஒரு இது சிவப்பும் மஞ்சள் இதுல ஒன்று வச்சிருந்திருக்காங்க. மேலுமே நீலமும் மஞ்சளும் சேர பச்சை வரும். ஓம் நம்ம வச்சிருந்தது அப்படியே கலந்து செஞ்சு இது ஆண் கொடிக்கலாம். இது வந்து அந்த வானவிலின் அடர்த்தி பார்க்கறது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சீனி கரைசல் ஒரு கரண்டி 2 கரண்டி 3 கரண்டி சீனி கரைசல் ஊற்றப்பட்டிருக்கு. கரைச்சிட்டு இதில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நாங்கள் மிஸ் பண்ணி அந்த இதால் விட ஒவ்வொன்றும் மேலே மேலே வரும். அப்போ வானவிலோட கலர் வரும். 7 நிறமும் வரும். செய்யுது. இது வந்து இதுக்குள்ள ஐஸ் தண்ணியும் உப்பும் போட்டிருக்கு. இதுக்கு நோம தண்ணியும் உப்பும் போட்டிருக்கு. அந்த என்னது கரைசல் இந்த அடர்த்தி வந்து இந்த மாதிரி இருக்கு. கலரை விட்டோன்னு இது ஃபுல்லாக டக்குன்னு கரைஞ்சிடும். இது அடர்த்தி என்றபடியாக அந்த ஃபுல்லாக கரையே இல்லை, மேலே அப்படியே இதாக இருக்குது. எட்டாவது தொகுதியிலே நிறங்களுடைய கலவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிறங்கள் மாறுகின்ற விதம், அதோடு சர்க்கரை வானில் தோன்றுகின்ற இந்த கோலையில் தோன்றுகின்ற காட்சி, அதை தொடர்ந்து உப்பு நீர் பரிசோதனை என அழகாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. குடிக்கிற தண்ணி வரும் என்ன பெரிய சத்தமா சொல்லணும். குடிக்கிற தண்ணி வரும் என்ன நீர் சுத்திகரிப்பு என்ன. இது ஏடிஎம் மிஷினை போட்டு காட்டுவோம். காசு எடுத்து காட்டுவோம். காசு வருதா? போடணும். எவ்வளவு வரும்? இங்கே ஊதி காட்டுங்க. என்ன செய்யும் வெளியில இருக்குமா? ஊதுங்க 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 படி உதைக்கு ஊதுங்க. சரி சரி இது செய்ய காட்டுங்க. இது என்ன காவிய என்ன சொல்றீங்க? என்னடா நுரையீரல் என்னென்ன நுரையீரல் என்ன ஊதி காட்டுங்க. நீங்கள் ஊதும்போது மூச்சால் ஊதும்போது இது சுருங்கி விரியுமே என்ன
சரி சரி இது அரேஞ்ச் பண்ணினாங்க இந்த ரெண்டு டீம் ரோபோ என்ன என்ன இது என்ன ரோபோ நாய் ரோபோ இது என்ன செய்யும் இது நீங்க மூவ் பண்ண வேண்டாம் வேணும் இது என்ன இந்த காரை இப்போ இதில் அப்படி ப்ளே பண்ணி கொண்டு போகும்போது அது இல்லை இந்த யார் இல்லை இது இப்படி மெலன் விதி இதில் அப்படி உருட்டி வேகமாக உருட்டி விட நிலமாண்டா அப்படி வேகமாக உருட்டி கொண்டு போகும்போது இந்த காற்று இதுக்குள்ள அதை போய் இந்த பலூன் எரிமலை எரிமலை இது போலை இப்படி அடிக்குது கலட்டி போட்டு இப்போ அடிச்சு இப்படி இப்படி விட்டுட்டா போலை ஏற்றி போகும் இப்போ கலட்டி போட்டேன் செய்யறதே கலட்டி போகும் அது என்னது தெரிய சத்துமா சொல்லுங்க என்ன போகுது என்னது ரோபோ அது என்னடா அது ரோபோ அவரை இது இந்த மோட்டிவ்ஸ் பெரிய கால் போத்தல் வெட்டி 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 எட்டாவது தொகுதியிலே சிறப்பான முறையிலே எரிமலை வெடிக்கின்ற காட்சி, ஏடிஎம் தொழில்நுட்ப மிஷின், அதோடு நுரையீரல் புதிய கண்டுபிடிப்பென்ற நாமத்தோடு இந்த நீர் சுத்திகரிப்பு அமைப்பு மற்றும் நுரையீரல், அதோடு காற்றை அழுத்தினால் அங்கே சேவல் தோன்றுகின்ற காட்சி, அதோடு ரோபோக்களுடைய புதிய பரிணாம வளர்ச்சிகள் கூட இங்கே அமைந்திருக்கின்றது. புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எட்டாவது தொகுதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்ணாக்கு என்ன பேர்? ஒன்பதாவது தொகுதியிலே விளையாட்டு பூங்கா ஏவி பார்க் என்ற நாமத்தோடு சிறப்பான முறையிலே அங்கே அதிகமாக பச்சை நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயற்கையோடு கூடியதாக இந்த விளையாட்டு திறன் அமைந்திருக்கின்றது. அங்கே கழிவுப் பொருட்களால் ஆன ஊஞ்சல், சக்கரை நாட்கள். என்னம்மா அது? சிக்னல் சந்தி. சிக்னல் சந்தி. ரைட் 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 ரைட். சிக்னல் சந்தி. just find the code. ரயில்வே ஸ்டேஷன். இதெல்லாம் போட்டுக்கிற மறைச்சி ரயில்வே ட்ராக்கு போட்டுருக்கு. பெடஸ்ட்ரியன் கிராசிங்கும் போட்டுருக்கு. எல்லோ லைன் போட்டுருக்கு. பத்தாவது இலக்கத்திலே சிக்னல் சந்தி என்ற நாமத்தோடு சிக்னல் சந்தியிலே தோன்றுகின்ற காட்சிகளை எல்லாம் ஒரு குடையின்கள் ஒரு குறுகிய காட்சியில் ஒரு நீண்டதொரு தூர கற்பனை காட்சியாக அமைந்திருக்கின்றது. சிக்னல் சந்தையிலே இடது முறையிலே கிண்டு காலேஜ், வலது முறையிலே ரயில்வே ஸ்டேஷன், அங்கே வடகிழக்கு திசையாக கடல் மார்க்கமும் வடமேற்கு திசையாக தென்மேற்கு திசையாக பூங்காவும் என்றவாறு இந்த சிக்னல் சந்தி, அதோடு பாலத்துடன் கூடியதாக பண்ணை பாலம் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. என்னம்மா இது? என்னடா அது? கொஞ்சம் பெருசா சொல்லுங்க. வானிலை காலம் அதன் மாற்றங்கள். இது என்ன சாமான்?
இது புழுக்கமால எடுத்துனா மற்ற இது கயிறுகள் வெட்டி உருத்தி போட்டது மற்ற கல்லுகள் பட்டைகள் ஒன்பதாவது காட்சி தொகுதியிலே வானிலைகளும் அதன் மாற்றம் என்ற துணைப்பொருளில் நிலா காட்சி, சூரியன் காட்சி, மலை காட்சி மற்றும் பனி காட்சி என 4 காட்சிகளை மையப்படுத்தி ஒரு குடையில் வட்ட வடிவிலான அந்த திடலிலே சுற்றுகின்ற போல இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. அப்படி அங்கே காட்டும் ஊரோட காட்டுவோம் இப்போ அவரை பார்க்குறாரு. இதில் கதை வீடு சொல்லு. அந்த கட்டடங்களா இந்த காலத்தில் இல்லை தானே. இந்த காலம் அந்த காலம் இது இந்த காலம் 5 மாடியா 5 மாடி. ஒன்பதாவது தொகுதியிலே வீடுகள் என்ற வீட்டு வகை என்ற நாமத்தோடு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக என்னடா என்னம்மா மாறிக்கிட்டு வரும் வீடுகள் எல்லாம். கொஞ்சம் பிள்ளைத்தா சொல்லுங்க கேட்குதா என்ன சொல்றா மரத்தின் பயன்கள். மரத்தின் பயன்கள் மரத்தின் பயன்கள் இது என்னத்துல செய்தது இது சிரட்டையா இது ஊமல் இல்லையா ஊமல். இதுவெல்லாம் ஊசி ஒட்டி செய்ததா ஐஸ் பண்ண ஒன்பதாவது காட்சிப்படுத்தலே வீட்டு வகைகள் பல விதமான வீடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு குருநகரில் பல தொகுதி மக்கள் வாழுகின்ற தொடர் மாறி கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு 10வது தொகுதியிலே மரத்தின் வகைகள் என்ற துணை பொருளில் மரத்தினால் பனைமரம் தரக்கூடிய பயன்களை கொண்ட வகையிலே பனம் ஓலைகள் கொண்டு பனம் வாய் கிடுகு போன்றவற்றை கொண்டு செய்யக்கூடிய பொருட்கள், சிரட்டைகளான பொருட்கள், அதோடு பனம் வரக்கூடிய பயன் தருகின்ற பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க விடுங்க நான் பாக்குறேன். நீங்க விடுங்க வடிகாட்சி 12வது காட்சிக்கூடத்திலே மட்பாண்டங்கள் கொண்ட பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறியவர்கள் பயன்படுத்தக்கூடிய மட்பாண்டங்களிலான அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பதிமூன்றாவது காட்சிக்கூடத்திலே நேர் வருகின்ற
இடங்களை காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். கிணறு, ஆறு, குளம் என 3 வகையான நீர் பெறுகின்ற வகைகளை காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். என்னடா இது சிரிப்பு வடிவாங்க என்னன்னா நிறங்களா நிறங்களா அப்போ இது என்னடா என்னன்றா ஏன் நிறம் தெரியாதா இது என்ன நிறம் அது என்னடா அது என்ன வேற ஆள் வேற ஆள் வேற ஆளுங்க வேற ஆளுங்க 13வது காட்சிப்படுத்தலை நிறங்களை காட்சிப்படுத்துகின்றார்கள். ஆனா அவனா 1, 2, 3 போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு அதோடு நிறங்களை கழிவுப் பொருட்களை கொண்டு காட்சிப்படுத்துகின்றார்கள். அதேபோல் 14வது காட்சிப்படுத்தலை கழிவுப் பொருட்களை கொண்டு சில ஆக்கங்களை செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னடா என்ன இது என்னன்னு சொல்லுங்களேன். மேச சவுண்டா சொல்லுவோம். மேச இது என்ன இது என்னது கபட் பலகை என்ன பூ 15வது காட்சிப்படுத்தலை மேசை, அலுமாரி போன்றவற்றை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மட்டையிலான முறையிலே காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். என்னத்துல செய்தது 16வது காட்சிப்படுத்தலை வெவ்வேறுகளாக அமைந்த அழகான பூக்கள் காட்சிப்படுத்த பூச்செண்டுகள், பூக்கூட்டைகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அது இதுவும் அது அது என்னடா அது என்ன படம் இல்ல இது என்ன படம் இது என்ன படம் 17வது காட்சிப்படுத்தலே நம் நாடு என மாகாணங்கள் அங்கே பிரிந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முன்பல் சரிங்க மாடல் என்னடா இது என்ன இது சொல்லுங்களேன். இது என்ன இது சரி அதை விடுங்க. இது என்ன இது சரி அது மட்டும் 18வது காட்சிக்கூடத்திலே முன்வழி என்ற நாமத்தோடு முன்வழியை ஒத்த முறையிலே கழிவு பொருட்களாலான முறையிலே செய்திருக்கின்றார்கள். எல்லாத்துலயும் சின்ன பெருசும் இருக்கா? அது அது பெரிய வண்ணாத்தியா வண்ணாத்தி பூச்சியா அது இது இதோ அதோ பெருசு இது பெருசு அது சின்ன. 20வது காட்சிக்கூடத்திலே அழகாக சிறியது பெரியதென கழிவு பொருட்களால் ஆன பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
இன்ஜின் ஓடுமா ஸ்டார்ட் பண்ணால் ஓடுமா இதுக்கு என்ன பேர் இதுக்கு போட் இது இன்ஜின் ஓடும் என்ன இது என்ன சாமான் இது காரா பெருசா இருக்கு அப்போ இது காரா இது சின்ன கார் என்ன இது பெரிய கார் இது ஆமட் கார் இது மாட்டு வண்டிலாம் இது என்னத்துல செய்வது இது என்னத்துல செய்வது பேப்பரா மட்டை பெட்டியில இது என்னது தண்ணி போல செய்வது என்னது ஹெலிகாப்டரா அப்ப இதையும் அதுதானே என்ன இதையும் அதுதானே என்ன என்ன இதுக்கு வந்து என்ன வித்தியாசம் இது எது பெருசு எது சின்ன இது பெருசு இது சின்ன இது என்ன சார் இது என்னப்போ வானத்தில் போகிற ராக்கெட் சேட்டலைட்டா ராக்கெட்டா மேலே ஓடல மேலே ஓட இது என்ன இது அப்படியே பாரு ஏரோப்ளேன் இந்த ஏரோப்ளேன் என்னத்துல செய்யறீங்க ரெஜி ஃபார்ம்ல இது என்ன இது வீடு இது என்னத்துல செய்யிருக்கு பெட்டியில இந்த கலர்கள் எல்லாம் இந்த கலர் என்ன கலர் ப்ளூ கலர் கடவுள் விட சொல்றான் போட் ஓடாம அசையாம நிக்கிறாய் என்ன சாம அச்சிலம் பட்டு விழுந்துட்டான் அவன் கட்டிக்காரன் இவன் தப்பி கொள்வான் உடைஞ்சதுக்கு ஒரு காரணம் கட்டிக்காரன் குட் கட்டிக்காரன் நல்லா வருவான் நல்லா பழுத்தி கட்டிக்காரன் 21வது கூடத்திலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்றது கரை வாகனங்கள் ஆகாய மார்க்கமான வாகனங்களை எல்லாம் சிறப்பான முறைகளை அமைந்திருக்கிறார்கள். கழிவுப் பொருட்களை வைத்தவாறு இங்கே ஆற்றுகள் அமைந்திருக்கிறது. மேலும் சிறக்கணும் பல்லாண்டு காலம் வாழணும் சொல்லிட்டு மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோமா. வந்தம்மா வணக்கம் அம்மா வந்தீங்க உட்காருங்கம்மா பாருங்கம்மா ரொம்ப அருமையத்தான் இருக்குமம்மா. அங்க தாத்தா அங்க பட்டி அங்க மாமா வந்தம்மா வணக்கம் அம்மா அங்க தம்பி வணக்கம். காரணம் போயிட்டா என்னையா அண்ணே உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னப்பா விஷயம் அண்ணே? இன்னைக்கு ஊரே அங்கதானே இருக்கு. அப்படியா? என்ன விஷயம் அண்ணே? கல்யாணம்னு. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு சொன்னிய அதுவா? அதான் எங்க அண்ணனுக்கு இல்லைண்ணே. அப்புறம் உனக்கா? அண்ணே எனக்கு கல்யாணம்னா நான் இப்படியா நிப்பேன்? அப்புறம் ஒரு தலையில நிப்பியா? ஐயோ வாங்க பிள்ளை வாங்க. ஒரு முக்கியமான கல்யாணம் நம்ம ஊரே இப்ப அங்கதான் திறந்து நிக்குது. அப்படியா? யாருக்கு கல்யாணம்? என்ன செய்றீங்க? விஷயம் தெரியாம கேட்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? பயப்படாம கதைக்கணும்.
அனைத்து பொருட்களும் கைப்பொருட்களால் ஆக்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது. அஞ்சு அதில் அதில் மூணு அதே என்ன இதை பற்றி சொல்ல இல்லை இது என்ன இது கழுகு பொருள் பண்ணை ஒரு இதில் செய்யலாம். மற்ற இது சிரட்டு, இது முட்டை கோவில், இது சக்கரை, இது நியூஸ் பேப்பர் உருட்டி செய்யலாம். இது இது கொழுப்பு, இது போத்தல் இது ஃபுல்லாக கார்ட்போர்ட். இதாட்டு ஒரு படி பதித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா ஐட்டமாக செலக்ட் பண்ணுறது ஒரு ஆளுங்க மாணவர்களுக்கான ஆக்கட்டரன் கண்காட்சி போட்டியில் முதலாம் இடத்தை பெறுகின்ற மாணவருக்கு 15,000 ரூபாய் பணப்பரிசும், இரண்டாம் இடத்தை பெறுகின்ற மாணவருக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசும், மூன்றாம் இடத்தை பெறுகின்ற மாணவருக்கு 5,000 ரூபாய் பணப்பரிசையும் வழங்க காத்திருக்கிறார்கள். இதற்கான நிதியினை வழங்கி அன்பளிப்பு செய்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து குணம் ஜெகன் அவர்கள் நமக்கான இது நிதியினை வழங்கி அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர் தமது மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குருவியெல்லாம் ஒரு சோப்பு எடுத்து இப்படி செஞ்சு செடி மாதிரி வட்டி இருக்கிறீங்களா? கழிவுகள் பார்க்கலாம். போர்டு நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிட்றோம். மாம்பழம் தெரியாத உங்களோட போட்டி ஒன்று இது வட்ட போட்டு மஞ்சள் வைத்து வட்ட போட்டு இது என்ன பிளஸ் இது சிரட்டு வண்டி இது தேங்காய் பச்சு அரசமிலேயே நீங்கள் என்ன நிட்டு போக வைக்கிறீங்க? 15 நாள் அழுக வச்சுட்டு ப்ளஸ் பண்ணி கலர் வச்சு
இது ஒரு கேம் என்ன இது நீங்கள் செய்யுதா அதாவா செய்யுது இந்த வளமே அங்கட வீடியோ இல்லை இந்த கம்ப்யூட்டர் கேம் மாதிரி ஓட பண்ணுறேன் என்ன ஒரு இது எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து இந்தியாவில் கொண்டு வச்சுட்டு ஓட மாத்திரம் கொண்டு போயிட்டு ஓகே இது கிரீன் ஓகே ரெட் ஓகே இதால் போகுதுன்றதை பொறுத்து பாயிண்ட்ஸ் வரும். இங்கே வந்தால் தான் கூடின பாயிண்ட் போகணும். பாயிண்ட் மாறி கிடக்குது. இல்லை சரியாதான் இதுக்கெல்லாம் விழுந்தது இங்கே வந்தால் தான் பாயிண்ட்ஸ் கூட. இதெல்லாம் இல்லை விழுந்தது. இல்லை இல்லை இது விழுந்தா இங்கே தான் வரும். அது ஒன்றுண்டல்ல வருது பாயிண்ட் ஒன்றுண்டா அது ஒன்றுண்டா முதலாவது இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது நாலாவது கடைசியில் அது அந்த அளவுக்கு வருமோ இல்லை வராது. வரணும் கடைசி இதில் வரணும். இது தேர்ட் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இதில் வரணும். இது டோஃபியா வெளிநாட்டில் டோஃபி எடுக்கிற மாதிரி 32 வரும். 2 ஆகும். இதோட சரி கிடக்குதா? இது கேரம் போர்ட் மாதிரி பில்லி அந்த இங்கடா கிடாக்கி இதோட சரி இது ஓடும். இது இது ஓடும் சூப்பர் சுத்த ஓடும். 2 பேர் சுத்தணும் போட்டி. போட்டி சுத்தம் கேமோட சம்பந்தம். கேமோட சம்பந்தம் இது வந்து உண்மையில பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கு. இது 2 பேர் சேர்ந்து கிடக்கிறது சுத்தி போனது பாருங்க சார். மேலே அதுக்குள்ள அடிக்கும் கூட பண்ணுது. இது அமர்த்திட்டு வர்றதா? அமர்த்தி இங்கே அடிக்கும். இதுக்கு அவ்வளோத்தோடு அமர்த்திட்டா விடுமா? விடுமான மேலாலையும் கொஞ்சம் அது நல்ல அது எல்லாமே ஆக்டிவிட்டி தான். ஸ்கில்ல டெவலப் பண்ணு. அதற்கு ஒரு நாள் ஒருக்கா 2 நேரம் செய்யும். ஓரளவுக்கு என்ன செய்யணும்னு விளாங்க பண்ணலாம் முடியாமல் இது வேறு ஆகலையா? இதுவும் கூட இது என்ன இது? கல்லு சிப்பி. ஓ என்ன ஷாப்பிங் பேக். ஷாப்பிங் பேக். ஓகே. ஆரோக்கியமற்ற தன்மை காணப்படுறதால ஒரு விழிப்புணர்வாக இந்த ஐடியா நான் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியம் பார்த்தா பிள்ளைகளுக்கு ஓரளவு
வெயிலாவே ஜூவிக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் இந்த படங்களையும் பேஸ் பண்ணி இது செய்யணும். ஆரோக்கியமாக இருந்தால் இப்படி ஸ்மைல் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாக ஜாடி வருத்த மாதிரி வெஜ்ஜம் அப்படி ஒரு ஐடியாலே இது செய்யணும். இதெல்லாம் நிறைய நோய் வாய்ப்பு நம்ம பிள்ளைகள் இல்லாமல் ஒரு கண்டு டோபி அது பதிலாக இப்படி ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும். நான் லீனா ருசிகா ஹெச்என்டி ஐடியில் படிக்கிறேன். இங்கே எக்ஸிபிஷன் நடக்குது பார்க்க வந்தேன். எல்லாமே நல்லா செய்திருக்கிறாங்க. மீனக்கட்டு ஒவ்வொருத்தரும் கேட்க அது என்னதுன்னு சொல்கிறாங்க. யார் செய்ததுன்னு கேட்டால் அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க. மற்ற அதில் இருக்கிற என்ன செய்யும்னு கேட்டாலும் சொல்கிறீங்கன்னா இப்போ ஏதாவது கலந்துருக்கா அது கேட்டாலும் அது ஆக்சிடென்ட் பட்டுட்டு சொல்லினா நல்லா இருக்குது எல்லாம் பார்க்க. நன்றி. சின்ன கால பாடசாலையை பொறுத்தவரையில் நான் இந்த கால பாடசாலையில் 20 வருஷமாக இந்த கால பாடசாலையில் வந்திருக்கிறேன். இந்த கால பாடசாலையில் அதிகம் நிறைய 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை பொறுத்தவரையில் அந்த குருநாள் பகுதியில் இருந்தால் இங்கே தான் படித்த பிள்ளைகளாக இருக்கும். அவையில் ஒரு பிற்காலத்தில் அவையில் பல்கலைக்கழக அனுமதி பெற்று ஒரு திறமையான ஒரு இன்ஜினியராகவும் வைத்தியர்களாகவும் வருகிறவையர். அதனால் இந்த கண்கூடாக கண்டது. அதன்படி இப்போவும் அந்த ஆசிரியர்கள் அன்பாக சிறுவர்களை கண்ட கையிலேயே அன்பாக அழைத்து பிள்ளைகளால் அழுவிக்காம மற்ற பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் பிள்ளைகள் டீச்சர்ஸோடு தான் கூட நிற்குது. அதில் நாங்கள் கண்கூடாக கண்டது. மற்றது இங்கே ஆசிரியர் பிரித்து பார்க்கல, எல்லா பிள்ளைகளையும் தங்களோட பிள்ளைகளையாக கண்ணூடாக ஒருமித்தே பார்க்குற மனப்பான்மை உள்ள ஒரு ஆசிரியர்கள் தெரிஞ்ச கற்பிக்கிறார்கள். திறமையான கற்பிப்பாளர்கள். மற்ற ஒரு நுட்பமான பிள்ளைகளை கொண்டு வர பிள்ளைகளை ஆசிரியர்களாக தான் இங்கே காணப்படுகிறது. நல்லொரு ஆசிரியர்கள் நுட்பமான எந்த நேரம் சிரிச்ச முகத்துடன் பிள்ளைகளை வரவேற்கிறது. பிள்ளைகள் காலையிலேயே வந்தவுடனே டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்கிறது. பட் இங்கே பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் பேரண்ட்ஸ் நிறைய சப்போர்ட். நான் மாதம் வைத்தியரோடு நான் இந்த பரிசோதனைக்கு வந்தால் பேரண்ட்ஸ் சாரியோடு தான் எங்களோட பண்பாட்டான சாரிகளோடு தான் இங்கே ஒரு மீட்டிங்குக்கு வருகிறார். ஃப்ரீயான ஒரு பேரண்ட்ஸ். மற்றது பேரண்ட்ஸும் நல்ல சப்போர்ட்டானது, ஆசிரியருக்கு ஏற்றபடி சப்போர்ட்டானவே. இந்த முன்பள்ளியானது இன்னும் மேன்மையடையும். ஒரு சின்ன இருந்து இன்று அவைக்கண்டு ஒரு காணி அவை நிரந்தர கட்டிடத்தோடு இருக்கிறது. நிறைய ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு உண்டு. இன்னும் முன்னேற வாழ்த்துகிறேன். காலை வணக்கம். இந்த சிறு திருத்துவ முன்பள்ளியில் இந்த சார்களின் முயற்சியிலும் பெற்றோருடைய முயற்சியிலும் இருவருக்கும் கூட்டு முயற்சியிலும் நடைபெற்ற இந்த கண்காட்சி மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் இயற்கையான முறையிலே மற்றும் அந்த கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி வர்ணங்களையும் கழிவுப் பொருட்களையும் பயன்படுத்தி மிக சிறப்பாக இந்த உற்பத்தியை, அந்த சிறிய இந்த படைப்புகளை அவர்கள் மிக புறமாகவும் இயற்கையோட சேர்ந்த வகையிலே மிகவும் சிறப்பாகவும் இதை செய்திருக்கிறார்கள். அதோடு இவற்றை ஒழுங்கமைத்த இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் இந்த மாணவர்களின் முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இதிலே அந்த ஒரு பெற்றோர் புத்தி கூர்மையான விஷயங்களையும் உள்ளிட்டுள்ளார். அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொரு பெற்றோர் அந்த வர்ணங்களை பயன்படுத்தியும் விஞ்ஞான ரீதியான ஒரு
மொழி ஒரு அறிவை பயன்படுத்தியும் இந்த கண்காட்சியை உள்ளிட்டு மிகவும் சிறப்பான முறையிலே எல்லாம் உள்ளடக்கியதாக இருந்தது. எங்களுக்கு இந்த சிறார்களினுடைய முயற்சிகளும் பெற்றோருடைய முயற்சிகளும் வியக்கத்தக்க முறையிலே இருக்கிறது, இங்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே புதிய ஒருவரிடத்துக்கு உள்தான் இந்த கட்டடத்தில் வந்தார்கள். ஆனால் மிக சிறப்பாக இந்த ஆசிரியர்களும் இந்த பெற்றோரும் இந்த மாணவர்களை முறைப்படுத்தி இப்படியான ஒரு நிகழ்வை சிறப்பாக செய்து முடிப்பது என்பது சாதாரண விடயமல்ல. மிக திறமாக சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள். இதை வரவேற்கின்றோம். இன்னும் இதைவிட பல மடங்கு வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.